Hello friends, welcome back to my YouTube channel. இன்று ஏப்ரல் 17, 2025ஆம் ஆண்டு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ₹105 இன்க்ரீஸ் ஆகி ₹8,920 என ஒரு புதிய ஆல் டைம் ஆகி கிட்டத்தட்ட 71,000 ஒரு பவுன் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வெள்ளி வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ₹110 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை அதாவது ஏப்ரல் 18, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போன வாரம் அதாவது ஏப்ரல் 10லேருந்து இன்றைக்கி ஏப்ரல் 17 இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் தங்கத்தின் விலையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு சவரன் 2800 தாண்டி இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு மேஜர் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. கண்டினியூஸாக டே பை டே ஒரு ஹால் டைம் ஐ வந்து வச்சுட்டே வந்துச்சு கோல்டு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. கண்டினியூஸாக ஹால் டைம் ஆகி வச்சுட்டே வந்த கோல்டு நாளைக்கு கொஞ்சம் இறங்கி கீழே வரப்போகுது. ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் டைம் நைட் 9:30 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு ₹50 ஒரு ₹100 வரையும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இன்னுமே நல்லா டிப்பில் போயிருக்கணும். ஆனால் வந்து அது இறங்குனதுலேருந்து கோல்டு கொஞ்சம் மேலே ஏறி வந்துச்சு. இந்த சென்ஸ் நேற்றுடைய ரேட்டை வந்து கட் பண்ணி மேலே ஏறலை. அது இறங்குனதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஏறி வந்திருக்கு. ஸோ இப்போது நான் இந்தியன் டைம் நைட் 9:30 ஸ்டேட்டஸ் படி நான் சொல்லியிருக்கேன் 50 to 100 இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக டிக்ரீஸ் ஆகலாம். இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒரு 10 மணி போல் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் என்னுடைய சேனலில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுவேன். அதனால் நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி என்னுடைய சேனலை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று நைட்டோட ஸ்டேட்டஸு இன்றைக்கி மார்னிங் அப்படியே சேமாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடலை. ஆனால் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்று மார்னிங் ஒன்று வித்தியாசம் இருந்திருக்கும். அதனால் நான் மார்னிங் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு வாட்டி என்னுடைய சேனலில் மானிட்டர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.